ஹாய் கைஸ், இதான் என்னோடய வீடியோ. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. என் பேர் சிந்து. நான் வந்து மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோலாம் போடுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து மீஷோவில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நெயில். இதில் வந்து 100 ஒயிட் நெயில் ட்ரான்ஸ்ஃபர் 100 நெயில் இன்ட்டு 200 நெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அப்படி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 150 அந்த ரேஞ்சில் வரும். இது நல்லா பேக்கேஜ்லாம் நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு பபுள் ட்ராக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ப்ராடக்ட்லாம். க்ளூ பார்த்திங்கன்னா 2 வரும். நம்ம காலி ஆயிடுச்சுனா கூட வாங்கிக்கலாம். நல்லா பபுள் ட்ராக்லேயும் டேப் போட்டு நல்லா ப்ராடக்டை வந்து நல்லா செக்யூர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கார்டு, அவங்களுடைய கார்டு மாதிரி பேடிஎம் ஏதோ யூபிஐ ஆஃபர்ன்ற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நம்ம நெயில் பார்த்துடலாம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் 1 ஒயிட் நெயில் 100 வர மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. க்ளூ பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க தனித்தனியாகவே. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே எல்லா ஷேப் நெயிலும் இருக்குது. நம்ம சைஸ்க்கு ஏற்றது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நெயில் பாலிஷ் வச்சுருக்கிறதுனால அதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் அதுக்கு வந்து கலர் பாரோட நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்கிறேன். அது வந்து பாட்டில் ஷேப்பில் இருக்கும். அது உள்ள காட்டன் மாதிரி வச்சு நெயில் ரிமூவர் வச்சுருப்பாங்க. அது சும்மா பஞ்சு மாதிரி இருக்கும். அதில் கை விட்டாலே ரிமூவ் ஆகிடும். இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது மருதாணி வச்சதுனால ஆரஞ்சு டிண்ட் இருக்குது. இப்போ வந்து நான் ஒயிட் கலர் நெயிலே எடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் எடுக்கல, ஒயிட் எடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஸ்டாப்பில் பின் பண்ணியிருக்காங்க 2 பக்கமும் சுற்றி. அதெல்லாம் பின்னை எடுத்துட்டு என்னுடைய கை சைஸ்க்கு ஏற்றது அளவு எடுத்துக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு கை இது இருக்கும். இது வந்து பாதியிலையும் வைக்கலாம் நம்ம மாடல் டிசைன் போடுறதுக்கு, இல்லை ஃபுல்லாகவும் எடுத்து வச்சுக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். பெடிக்யூரில் வந்து ஒன்று வந்து இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் அதெல்லாம் சொர பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அது பேர் வந்து கரெக்டாக எனக்கு தெரியல. தெரிஞ்ச சைடில் ஆட் பண்ணுறேன். அது பிங்க் கலரில் நான் வச்சுருக்கேன். நெய்யில் வந்து நல்லா ஷைன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை நல்லா ரஃப் பண்ணி ஃபைல் மாதிரி இருக்கும். அதை நல்லா ரஃப் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம அதுக்கேற்றது போல் ரஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் அந்த ஃபைல். நான் வந்து என்ன ஃபுல்லாக வச்சுட்டு சைடில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக கம்மி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எடுத்து க்ளூ போட்டு நான் ஃபுல் ஹேண்ட்லேயும் தான் ஒட்ட போகிறேன். கட்டை விரலில் நடுவில் வந்து க்ளூ வச்சுக்கிறேன். க்ளூவில் பார்த்திங்கன்னா ஒரு பின் எதனா வச்சு ஓட்டை போடுற மாதிரி இருக்கும் க்ளூவில். இப்போது நல்லா ஃபிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. வேணுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வைக்கிறேன். நல்லா சூப்பராகவே ஸ்மூத்தாக வைக்க முடியுது. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கூட வச்சுருக்கலாம். ரொம்ப தண்ணியில் கை வைக்கிறவங்களா இருந்தால் தான் சீக்கிரம் க்ளூ வந்து தண்ணியிலேயே ஊறி பிஞ்சிடும். பிளாக் கலரில் கொஞ்சம் டாட் மாதிரி சும்மா வச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கோசம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ண எனக்கு பிடிக்கும், அதனால் நான் பண்ணுறேன். உங்களுக்கு சும்மா நார்மலாக வச்சுட்டு கூட விட்டுடலாம், நம்மளோட இஷ்டம் தான். சும்மா இது வச்சு பார்த்தா ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் நெக்ஸ்ட்டு வேறு கலர் கூட ரிமூவ் பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போ அது மேலே ஒயிட் கலரில் இது வச்சு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுக்கோசம் இது வைக்கிறேன். இப்போ எல்லா விரலையும் இதே மாதிரி வச்சுக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் வைக்கணும், இல்லைனா அந்த பிளாக் கலர் அப்படியே ரிமூவ் ஆகுது கொஞ்சம். பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுட்டேன். ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த ப்ராடக்ட். நம்ம கொடுத்த காசுக்கு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.